முதலமைச்சர் கருத்து சொல்லிட்டாரு. அமுதா ஐஏஎஸ் உட்பட மொத்த டிஜிபி அத்தனை கருத்து சொல்லிட்டாங்க. விசாரணை ஆணையர் இப்ப நாங்க என்னங்க விசாரணை பண்ணணும்? நாங்க நம்பணுமா? எல்லாரும் கருத்து சொல்லிட்டீங்க. முதலமைச்சருக்கு மீறி ஒரு கருத்து வந்துருமா? விசாரணை ஆணைய தலைவரோட கருத்து மீறி ஒண்ணு வந்துருமா? உள்துறை செயலாளர் கருத்து வந்துருமா? சார் ஆளாளுக்கு ஒரு நான் வீடியோவை எடுத்து போட்டு நான் என்னென்னமோ சொல்றது பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் செய்தி தொடர்பு செயலாளர் தான் அமுதா ஐஏஎஸ். முதலமைச்சர் அன்னைக்கு ராத்திரி வந்து பேசுறாரு கரூர்ல. அவர் கைது செய்யப்படுவார். எல்லாம் விசாரணை ஆணையத்துக்கு பிறகு தெரியும். சொன்னீங்க. சூப்பரான பதில். மறுநாள் எதுக்கு தனி வீடியோ? மறுநாள் எதுக்கு பிரஸ் மீட் அதிகாரிகளோடது? அதான் விசாரணை அரசு செய்தி தொடர்பு செயலாளர். அது எங்க செய்யணும்? அது எங்க சொல்லணும்? அதை தூக்கி நேரா நீங்க விசாரணை ஆணையத்துக்குள்ள கொடுக்கணும். ஏன்னா விசாரணை ஆணையத்துக்கே வர யாரும் பிக்ஸ் பண்ணல. நீங்க நோட்டீஸ் வைங்க பாத்துருக்கீங்களா? என்ன நான் பார்க்கல. அப்புறம் யாருமே பார்க்கல. விசாரணை ஆரம்பிச்சு போயிருச்சு. இல்ல சார், விசாரணை ஆணைய ரிப்போர்ட் தான் கேக்குறேன். வரையறைய தீர்மானிக்காம நீங்க எப்படி போனீங்க? அதுக்குள்ள போய் என்ன பாத்தீங்க? யார் சரி கேட்டீங்களே? யார் நோட்டிஃபை பண்ணா? யார் எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டா? உங்களுக்கு கிளர்க் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு டைபிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு பிஏ கொடுத்துருக்காங்களா? அது செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை ஆணையத்துக்கு செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை டீம் கொடுத்தாங்களா? விசாரணை எங்க உட்கார்ந்து விசாரிக்கணும்னு சொல்லிருக்காங்களா? நாங்க அங்க வரணுமா? நீங்க எங்க வரணுமா? ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? இல்ல வந்துச்சு